நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலேயே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்கள்ல சுபகிரகம், எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவுல 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்திலையும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்குங்க கடந்த 5-6 வருட காலமாகவே 7 சனியோட தாக்கம், ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்ன செஞ்சாலும், யாருக்கு என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம, வியாபாரத்தில் சிக்கல், குடும்பத்தில் சிக்கல், எந்த இடத்துல திரும்ப 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 எந்த பக்கம் வாங்கினாலும் ஒரே அடிங்க. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காரா அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா சாதகம் இல்லைதாங்க. ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்துக்கான அதிபதிங்க. பணவரவு அப்படிங்கிற இடத்துக்கு அதிபதி குரு வந்துடுறாரு. ஆனால் அவர் வந்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல சாதகமாக இருந்து உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்தவர் இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறனால நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகுமா, குரு போய் மறைஞ்சிடுறாரு, அப்போ பணவரவு சரியாக இருக்காதா, குடும்பத்தில் நான் நிம்மதியாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் கவலையே படாதீங்க. என்னதான் குரு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும் 6ஆம் இடம் கடகமாக உங்களுக்கு வருதுங்க. அப்படிங்கும்போது கடகத்தில் குரு உச்சம். இந்த சூழ்நிலையில் கட்டாயம் குரு உச்சம் பெற்று உங்களுக்கு நல்லதை கட்டாயம் பண்ணியே தீர்வார். கும்பராசிக்காரங்க தைரியமாக இருக்கலாங்க. அப்போ 2/11 6 அப்படிங்கும்போது உங்களுக்கு பண வரவு. இப்போ ஒரு கேஸ், நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது தீர்ப்பாகி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. தொழில் ரீதியாக கோர்ட்டு கேஸு, பணம் சம்மந்தப்பட்ட எந்த கோர்ட் கேஸாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அது சாதகமாக முடியும். குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு அதிகமான ஒரு சூப்பரான பலனை கொடுப்பாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தை, 12ஆம் இடத்தை, 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 2ல் சனி இருக்காரு. 2ல் சனி இருந்துச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. நிறைய பேருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த 1 வருஷ காலமே வந்திருக்குங்க. அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். இதெல்லாம் இப்போ வந்து குருவோட பார்வை வந்து தீர்க்க போகுதுங்க. குரு 10ஆம் இடத்தை பார்க்குறனாலேங்க தொழில் நல்லா இருக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் 7 சனியில் தொழிலில் ஏகப்பட்ட வீழ்ச்சியை பார்த்த கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிகங்க. ஆனால் இப்போ குருவோட பார்வைப்படுறதுனால கட்டாயம் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தப்படுது. 6னா கடன், 10னா தொழில். அப்போ தொழிலுக்காக கடன் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு சிலர் வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸோட இன்னொரு பிஸ்னஸ் புதுசாக தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இப்போ தொடங்கலாம். அதுக்கான நிதி உதவியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் முழங்கால் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு இப்போ சர்ஜரி பண்ணிக்கலாமான்னு கேட்டால் இப்போ சர்ஜரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். உங்கள் மாமியாரால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. தொழில் அட்டகாசமாக இருக்குங்க. வெளியூரில் போய் ஆரம்பிக்கலாம், வெளிநாட்டில் போய் ஆரம்பிக்கலாம்.
கண்ணை மூடிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி வைங்க. அந்த தொழிலை இப்போ நீங்கள் பண்ணும்போது தசாபதியும் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா தொழில் உங்களுக்கு அட்டகாசமாக கை கொடுக்குங்க. தொழில் மூலியமாக நல்ல வருமானம், பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீரும். அடுத்து 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஸ்தானம். அப்படிங்கும்போது சுபவிரயங்கள் நிறைய பண்ணுவீங்க, நிறைய பயணங்கள் போவீங்க, ஆன்மீக பயணம், சுற்றுலா பயணம், இந்த மாதிரி நிறைய பயணங்கள் போவீங்க, நிறைய தானங்கள் பண்ணுவீங்க, அன்னதானமாகட்டும் நிறைய தானங்கள் பண்ணுவீங்க. அதன் மூலியமாக நிறைய புண்ணியங்களை இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருந்து நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது சில குடும்பத்தில் சலசலப்புகள் இருந்து தான் தீருங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதுவும் உங்களுக்கு கேது 7ஆம் இடத்துலேருந்து கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இன்ஃபெக்ஷன்ஸ். ராகு வந்து 1ஆம் இடத்துல இருக்கனால நிறைய இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ குருவோட பார்வை இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குதுங்க. 2ஆம் இடத்துல குருவோட பார்வை படுறனால குடும்பத்தில் முதல்ல ஒற்றுமை நல்லா இருக்கும், பண வரவு சூப்பராக இருக்கும். சொல்ல காப்பாற்ற முடியல அப்படின்னா அந்த சொல்ல இப்போ காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்புங்க. வாக்கை மூலதனமாக கொண்டு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, அதாவது டீச்சர்ஸ் ஆகட்டும், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும், ஒரு கன்சல்டன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, லாயர்ஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குறனால இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ரொம்பவே தீரப்போகுதுங்க. வியாதிகள் வரும், குரு 6ல் இருக்கும்போது வியாதி வரும். ஆனால் அந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குணமாயிரும். ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி கொஞ்சம் குணமாயிருங்க. இனிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. இனிப்பு சாப்பிடும்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிப்பை குறைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு ஃபேட்டி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறதும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துருவீங்க. இந்த குரு பயிற்சியை இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணுறது சிறப்புங்க. நரசிம்ம காயத்ரி மந்திரமா வந்து ரெகுலராக படிங்க. கோளறு பதிகம் படிக்கிறதும், அன்னதானம் பண்ணுறதும், கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, குறிப்பாக பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.